வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லியில் ஆட்சி அமைப்பது குறித்து முடிவெடுக்க மத்திய அரசுக்கு 4 வார அவகாசம். குதிரை பேரத்தை தடுக்க சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு. காஷ்மீரில் 4 லட்சம் பேர் வெள்ளத்தில் சிக்கி தத்தளிப்பு. முப்படைகளும் முழுவீச்சில் மீட்பு பணி. பதவியிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்பதற்கு பதிலளிக்க சிபிஐ இயக்குநர் சின்ஹாவுக்கு 10 நாள் அவகாசம். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. விரிவான செய்திகள். டெல்லியில் ஆட்சி அமைக்க குதிரை பேரம் நடப்பதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை எதிர்த்தும் உடனடியாக சட்டசபை தேர்தலை நடத்த உத்தரவிடக் கோரியும் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு செவ்வாயன்று HL தாட்டு தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. இக்களை பாரதிய ஜனதா தன் பக்கம் இழுக்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆம் ஆத்மி MLAவுக்கு 4 கோடி ரூபாய் தருவதாக பாரதிய ஜனதா MLA ஷெர்சிங் தாகர் ஆசை வார்த்தை கூறும் வீடியோ ஆதாரத்தையும் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்தார். உடனே நீதிபதிகள் இதை குதிரை பேரம் என்று கூறுவதை விட ஆள் பேரம் என்றுதான் கூற வேண்டும் என்று கருத்து கூறினர். டெல்லியில் புதிய அரசு அமையவும் குதிரை பேரத்தை தடுக்கவும் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உடனே மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல் டெல்லியில் புதிய அரசு அமைப்பது அல்லது தேர்தல் நடத்துவது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய 4 வார அவகாசம் வேண்டும் என கேட்டார். இதை ஏற்ற நீதிபதிகள் டெல்லி அரசியல் நிலவரம் குறித்து அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு கால அவகாசம் அளித்தனர். டெல்லி சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களை பிடித்த பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைக்கலாம் என்று கவர்னர் ஜங் செய்த பரிந்துரை குறித்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஆராய்ந்து வருகிறார். 70 இடங்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 29 MLAக்களும் ஆம் ஆத்மி கட்சிக்கு 28 MLAக்களும் உள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தில் வெள்ளத்தில் தத்தளிக்கும் லட்சக்கணக்கானோரை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 10 நாட்களாக பெய்து வரும் பேய் மழையால் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளம் சூழ்ந்து தீவு போல காட்சியளிக்கின்றன. கடும் பாதிப்புக்குள்ளான காஷ்மீரின் தென் மாவட்டங்களிலும் வெள்ளத்தால் முழுவதுமாக சூழப்பட்டிருக்கும் ஸ்ரீநகரிலும் 4 லட்சம் பேர் தத்தளித்து வருகின்றனர். அவர்களை மீட்கும் பணியில் முப்படையினருடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். மீட்பு பணியில் விமானப்படை விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் போதுமான படகுகள் இல்லாததால் பல இடங்களில் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. कभी नहीं देखा, पहली बार देखा सामान। तो हमने बच्चे बचाए, अपने आप को बचाया, तो सामान तो चला गया। तो इधर रहते हुए हमें यहाँ बेली चलाने में बहुत देर हो गई थी। हमें अपनी जान बचाई है। तो बच्चे, माँ बुढ़ी है, उसको बिठाया बच्चों के पास, तो देखने के लिए आए। तो अब तो आगे रास्ता ही नहीं आगे जाने का। हमारा तो सारा नुकसान, बहुत घरों का नुकसान हुआ, लेकिन हमारा भी सारा, हमने सिर्फ अपनी जानें बचाई और कुछ नहीं। और इतना पुल भी बह गया, सब कुछ इतना तभी में बाढ़ पहली बार देखी है ऐसी। हमने कभी भी ऐसा माहौल नहीं देखा। जब से पैदा हुए हमने ऐसा कुछ नहीं देखा है। पहले कुछ नहीं, अभी सिर्फ खाली अपनी जानें बचाकर अपने सुरक्षा थां पे ऐसे किसी के घर में जाके पहना ली है, और किसी के कुछ भी अभी ऐसा कुछ नहीं मिला हमें. காஷ்மீரின் தென் மாவட்டங்களில் மழை விட்டுள்ளதால் வெள்ளம் வடிந்து வருகிறது. வெள்ளம் வடிவதால் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. உதம்பூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 25 வீடுகள் முழுவதுமாக மண்ணில் புதைந்து போயின. அதிலிருந்த 40 பேர் பலியானதாக அஞ்சப்படுவதால் சம்பவ இடத்துக்கு ராணுவத்தினர் விரைந்துள்ளனர். தொடர் மழைக்கு பலியானோர் எண்ணிக்கை செவ்வாயன்று 200ஐ கடந்துள்ளது. காஷ்மீர் முழுவதும் மொத்தம் 20,000 ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கியிருந்த 23,000 பேரை இதுவரையில் ராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கிய கடைசி நபரை மீட்கும் வரையில் வீரர்கள் முகாமுக்கு திரும்ப மாட்டார்கள் என்று ராணுவ தலைமை தளபதி தல்பீர் சிங் சுஹாக் அறிவித்துள்ளார். பதவியிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்பதற்கு பதிலளிக்க சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹாவுக்கு உச்சநீதிமன்றம் 10 நாள் காலக்கெடு விதித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழலில் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களை சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தனது வீட்டில் சந்தித்து பேசியதாக மூத்த வக்கீல் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார். இம்மனு மீதான விசாரணை செவ்வாயன்று HL தாட்டு தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் பிரசாந்த் பூஷன் கோரியுள்ளபடி சிபிஐ இயக்குநர் பொறுப்பிலிருந்து தங்களை ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது, நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு விசாரணையை தடம் புரள வைக்க முயற்சிக்கும் தங்கள் மீது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஏன் உத்தரவிடக்
கூடாது என்று கேட்டு ரஞ்சித் சின்ஹாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 2 கேள்விகளுக்கும் 10 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் ரஞ்சித் சின்ஹாவுக்கு காலக்கெடு விதித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இப்புகார் மீது இறுதி முடிவெடுக்கும் வரை சிபிஐ நடத்தும் அனைத்து விசாரணைகளிலிருந்தும் சின்ஹா விலகி இருக்கும்படியும் கூறிய நீதிபதிகள் இது தொடர்பாக முறையான உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை. அநேகமாக செப்டம்பர் 19ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும்போது உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழல்களில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களை தனது வீட்டில் வைத்து 50 முறை ரஞ்சித் சின்ஹா சந்தித்ததாக ஆதாரங்களுடன் வக்கீல் பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களை சந்தித்ததை ஒப்புக்கொண்ட ரஞ்சித் சின்ஹா தான் ஓரிரு முறை மட்டுமே சந்தித்ததாகவும் நேர்மையான முறையிலேயே தான் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். 218 நிலக்கரி சுரங்கங்களின் உரிமங்களை ரத்து செய்வது தொடர்பான வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 1993ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரையில் நடந்த 218 நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடுகள் நியாயமான வெளிப்படையான முறையில் நடக்கவில்லை என்று கூறி அந்த ஒதுக்கீடுகள் சட்டவிரோதமானவை என்று ஆகஸ்ட் 25ஆம் தேதியன்று அறிவித்தது. இந்த வழக்கு செவ்வாயன்று தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வக்கீல் நிலக்கரி சுரங்கங்கள் முறைகேடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக உச்சநீதிமன்றம் கூறியதை ஏற்பதாகவும் சுரங்க உரிமங்களை ரத்து செய்வதை ஆதரிப்போம் என்றும் தெரிவித்தார். நிலக்கரி தோண்டும் பணிகளை துவங்கிவிட்ட 46 சுரங்கங்களின் உரிமம் பெற்றுள்ள நிறுவனங்களின் தரப்பு கருத்தை கேட்காமல் அவற்றுக்கான ஒதுக்கீட்டை ரத்து செய்யக்கூடாது என்றும் 46 சுரங்கங்களுக்கு மறு ஏலம் நடத்தப்படும் வரையில் தொடர்ந்து பணிகளை செய்ய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கருத்து தெரிவித்தது. 46 சுரங்கங்களின் ஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் பட்சத்தில் அந்த சுரங்கங்களை இந்திய நிலக்கரி நிறுவனமே ஏற்று நடத்தும் என்றும் மத்திய அரசின் வக்கீல் கூறினார். வழக்கில் வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்த நிலையில் சுரங்க உரிமங்களை ரத்து செய்வது தொடர்பான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக செவ்வாயன்று மாலை லோதா தலைமையிலான பெஞ்ச் அறிவித்தது. லோக்சபா தேர்தலில் அதிமுக துஷ்பிரயோகம் நடத்தியது என்பதற்கு தற்போதைய உள்ளாட்சி தேர்தலே எடுத்துக்காட்டு என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். தமிழகத்தில் நடக்கும் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என்ற விதத்தில் ஆளும் கட்சி செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள விஜயகாந்த் உள்ளாட்சி தேர்தலை ஏன் நடத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளும் கட்சியினரை மாநகராட்சி மேயர்களாகவும் பேரூராட்சி நகராட்சி தலைவர்களாகவும் வார்டு உறுப்பினர்களாகவும் நியமனம் செய்து கொள்ளலாமே என்றும் விஜயகாந்த் யோசனை தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சூழ்நிலை தமிழக ஜனநாயக படுகொலை என்றும் விஜயகாந்த் கூறியுள்ளார். இதைப் போலவே லோக்சபா தேர்தலில் ஆளும் கட்சியினர் நடந்து கொண்டனர் என்றும் அதற்கு எடுத்துக்காட்டாகவே உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடந்து வருகிறது என்றும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களின் மின்சாரத்துறை அமைச்சர்கள் அவசர கூட்டம் டெல்லியில் நடந்தது. நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மின்சாரத்துறை அமைச்சர்கள் கூட்டம் டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் செவ்வாயன்று நடந்தது. கூட்டத்துக்கு மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமை வகித்தார். பல்வேறு மாநிலங்களில் நிலவும் மின்சார பற்றாக்குறை குறித்தும் அதை தீர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மின்சார உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி பற்றாக்குறையாக இருப்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மின் கட்டணத்தை உயர்த்துவது குறித்தும் முக்கிய விவாதம் நடத்தப்பட்டது. மின்சாரத்தை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் மின்பாதை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பல்வேறு மாநிலங்களின் அமைச்சர்கள் தங்கள் மாநிலங்களுக்கு மத்திய அரசின் மின் தொகுப்பிலிருந்து கூடுதல் மின்சாரத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். ஐநா சபையில் ராஜபக்சே பங்கேற்பதை கண்டித்து மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வைகோ தலைமையில் சென்னையில் நடந்தது. வரும் 25ஆம் தேதி ஐநா சபையில் நடைபெறும் கூட்டத்தில் ராஜபக்சே பேச அழைப்பு விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதிமுக சார்பில் வைகோ தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செவ்வாயன்று ராஜபக்சேவை ஐநா சபையில் பேச அனுமதி மறுக்கக்கூடாது என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஐநா மன்றத்தின் தீர்மானத்தையே காலிலே போட்டு விதித்துவிட்டு அந்த விசாரணை குழுவை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொலைகார பாவியை ஐநா மன்றத்தினுடைய பொதுச்சபையில் இந்த மாதம் 25ஆம் தேதி பேச அழைத்திருப்பது ஐநா மன்றத்தினுடைய நம்பகத்தன்மையை குழி தோண்டி புதைத்துவிட்டது. சிங்கள அரசுடன் நட்புறவு என்று கூறி மத்திய அரசு தமிழர்களின் வாழ்வை அர்ப்பணிக்க கூடாது என்று வைகோ கேட்டுக் கொண்டார். நெல்லை கரும்பு ஆலை முன்பாக மறியலில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள் 100 கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர்.
திருநெல்வேலி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் தரணி சர்க்கரை ஆலை செயல்படுகிறது. நெல்லை மாவட்டம் புளியங்குடி, கடையநல்லூர், சிவகிரி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் கரும்பினை இந்த ஆலைக்கு அளிக்கின்றனர். கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இருப்பினும் தமிழக அரசு டன் ஒன்றுக்கு 2550 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளது. ஆனால் ஆலை நிர்வாகம் அரசு நிர்ணயித்த தொகையையும் வழங்காமல் வெறும் 2100 ரூபாய் மட்டுமே வழங்குகிறது. பிடித்தம் செய்த தொகையையும் வழங்க மறுக்கிறது. இந்நிலையில் ஆலை நிர்வாகத்தை கண்டித்து ஆலை முன்பாக செவ்வாயன்று காலை கரும்பு விவசாயிகள் நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் ஆலை நிர்வாகத்தின் சார்பிலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தனர். கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் பழனிசாமி தலைமையில் கோஷங்கள் எழுப்பி மறியலில் ஈடுபட்டனர். பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். ஊட்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி மஞ்சு பாசுனி 2000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை சேகரித்து அசத்தி வருகிறார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி ரோஜா கார்டன் பகுதியில் வசிக்கும் போலீஸ் எஸ்ஐ ஹரிதாஸின் மகள் மஞ்சு பாசுனி MA ஆங்கிலம் படித்து வரும் மஞ்சு விநாயகர் மீது கொண்ட பக்தியால் பல்வேறு விதமான விநாயகர் சிலைகளை சேகரித்து வருகிறார். அவரது வீட்டின் ஒரு அறை விநாயகருக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளது. 3.5 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலை முதல் ஒரு அரிசியில் பதிந்துள்ள விநாயகர் வரை மஞ்சு சேகரித்து வைத்துள்ள விநாயகர் சிலைகளின் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டி உள்ளது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேக்கு மரத்திலான விநாயகர் சிலை மகாத்மா காந்தி தோற்றத்தில் விநாயகர் என துவங்கி வெள்ளி, வெண்கலம், சாதாரண சோப்பு என்று பன்முகத்திலான விநாயகர் தோற்றம் பார்ப்பவர்களை மெய்மறக்கச் செய்கிறது. I started collecting Ganesha around 2008 September 18th வந்து ஊருக்கு போயிடுச்சு. நான் கிடினஸ் போட்டு விழுந்துட்டேன். ஸோ அன்கான்சியஸ் ஆயிட்டேன். அப்போ வந்து நான் வேர் பண்ணிட்டு இருந்த கணேஷ் டாலர் மட்டும் உடைஞ்சிருச்சு. விநாயகரோட கை வந்து உடைஞ்சதுனால என்னோட பிலீஃப் விநாயகர் தான் என்ன வந்து காப்பாத்திட்டாரு சொல்லிட்டு ஃப்ரம் த டே ஐ ஸ்டார்டட் கலெக்டிங் கணேஷா. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6000+ கணேஷாஸ் என்கிட்ட இருக்காரு. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இப்போ கணேஷா சாரி, டிஷர்ட், அப்புறம் பீங்கான், கிளாஸ், மெட்டல், வுட், அப்புறம் இப்போ வந்து நிறைய இப்போ நான் வந்து என்னோட பாலிசி என்னன்னா நான் என்கிட்ட நான் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் தொட்டு எல்லாமே விநாயகர் எடுக்கணும்னு சொல்லிட்டு இயர்ரிங், ரிங், பிரேஸ்லெட், செயின், ஈவன் கோல்டுல கூட விநாயகர் இருக்கார். ரிங், இயர்ரிங்ஸ், அப்புறம் POP எல்லா விதத்துலயும் நான் இப்போ கணேஷா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் ஃப்ரம் த கேலண்டர் டு டே டு டே லைஃப். இப்போ அதனால ரிங்கை கூட நான் வந்து மை வினேன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். என்னோட இயர்ரிங்ஸ், ரிங், பேங்கிள் கூட நான் வந்து விநாயகர்ல செஞ்சுதான் பண்ணிருக்கேன். Only aim is like Guinness World of Record and Limca World of Recordல போகணும்னு ஒரு ஆசை. அஞ்சல் தலைகள், நாணயங்கள் என்பன போன்ற அரிய பொருட்களை சேகரிப்பவர்கள் மத்தியில் மஞ்சு பாசுனியின் சேகரிப்பு கையெடுத்து கும்பிட வைக்கிறது. வைத்த கண் மாறாமல் ரசிக்கவும் தோன்றுகிறது. தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 134 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,656 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2582 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 44 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,585 ரூபாயாக இருந்தது. நவராத்திரியை முன்னிட்டு கோவையில் நடந்து வரும் கொலு பொம்மைகள் கண்காட்சி காண்போரை கவர்ந்தெழுத்து வருகிறது. கோவை நகரின் மையப்பகுதியில் டவுன்ஹால் அருகே உள்ள கதர் பவனில் வடக்கு சர்வோதயா சங்கம் சார்பில் கொலு பொம்மைகள் கண்காட்சி நடந்து வருகிறது. பொம்மைகளை அடுக்கடுக்காக வைத்து பூஜை செய்வதே நவராத்திரியின் சிறப்பம்சம். இவற்றை நினைவுபடுத்தும் வகையில் பல்வேறு வகையான பொம்மைகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இங்கு 2000க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரங்கள் பொங்கல், தீபாவளி மற்றும் விவசாயம், தண்ணீர் சேமிப்பு, மனுநீதி சோழன், எல்லைச்சாமி இது போன்ற நிகழ்வுகளை தத்ரூபமாக கைவினைக்கணங்கள் அவர்களுக்கு உரிய விதத்தில் பொம்மைகளாக தயாரித்து வரும் சந்ததியருக்கு அவற்றை பற்றி அறிந்து கொள்ளும் விதமாக இந்த நவராத்திரி குழு அமைந்துள்ளது. வரும் அக்டோபர் 3ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இக்கண்காட்சியில் 25 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரையிலான கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.